செந்தில் யோசிச்சுட்டே இருக்காரு. ஐயோ! அந்த பணத்த திருப்பி குடுக்கணுமா? அப்பா கிட்ட அந்த பணத்த குடுக்காம இருந்தா நல்லா இருக்குமே! அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்டே இருக்காரு. மீனா வராங்க. இங்க பாருங்க, இன்னைக்கு கண்டிப்பா நம்ம பணத்த குடுத்து தான் ஆகணும். நீங்க போய் பணத்த எடுத்துட்டு வாங்க போங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னடி பேசிட்டு இருக்க? பணத்த எங்க போய் குடுக்கணும்? அப்படின்னு கேட்குறாரு. என்னங்க இப்படி பேசுறீங்க? நம்ம மாமா கிட்ட போய் அந்த 10,00,000 பணத்த குடுத்துட்டு வந்துடலாம். அதுதான் நல்லது அப்படின்னு மீனா சொல்றாங்க. சரி, நான் கிளம்பியிருக்கேன். நீங்க போய் பணத்த கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே கோவமா வருது. ஐயோ! கடவுளே! 10,00,000 பணத்த குடுக்க சொல்றாளே! இவளுக்கு அறிவு இருக்கா? இல்லையா? எனக்கு ஒண்ணுமே புரியல. இவ ஏன் இவ்ளோ மோசமா நடந்துக்கிறான்னே தெரியல. அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே செந்திலுக்கு பயங்கரமா கோவம் வருது. அப்படியே டென்ஷனா இருக்கு. சரி வாங்க போலாம் அப்படின்னு 10,00,000 பணத்த கொண்டு வந்தோனே எடுத்துட்டு போறாங்க. வீட்ல எல்லாருமே இருக்காங்க. பாண்டியன் சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஐய்யய்யோ! என்ன இது மாமா சாப்பிட்டுட்டு இருக்காரு? நம்மள சாப்பிட கூப்பிடுவாரோ? அப்படின்னு மீனா அப்படியே பார்க்குறாங்க. சாப்பிட கூப்பிட்டா போகவே கூடாது அப்படின்னு அப்படியே நின்னுட்டு இருக்காங்க. வாப்பா மீனா வா வா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லிட்டு இருக்காரு. என்னப்பா வேலைக்கு போகிற நேரத்தில் எந்த டைமுக்கு வந்திருக்க அப்படின்னு கேட்குறாரு. இல்லை மாமா உங்களை பார்த்துட்டு போகலான்னு தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. செந்திலும் கூட நிற்கிறாரு. உங்களுக்கு பணம் கொடுக்கணும்ல 10,00,000 ரூபா அந்த பணத்தை நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியாப்பா சரி இரு நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் கை கழுவிட்டு வரேன் அப்படின்னு கை கழுவிட்டு வந்து வராரு. பணமா கொடுங்க கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. நில்லு நில்லு ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு கோமதி வராங்க. என்ன பணம் அப்பா கேட்டா நீ கொடுத்துடுவியா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி தடுக்கிறாங்க. நீ கொடு பணத்தை கொடு அப்படின்னு பாண்டியன் அந்த பணத்தை அப்படியே வாங்குறாரு. மாமா இதில் 10,00,000 ரூபா பணம் இருக்குது நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. இங்கே பாருப்பா என் பையன் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை ஆனால் உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை உள்ள பீரோவில் கொண்டு போய் வச்சுட்டு வராரு. சரிப்பா எனக்கு கடைக்கு டைம் ஆகுது நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் அங்கேருந்து அப்படியே போகிறாரு. வீட்டில் அப்படியே கோவமாக வருது, பயங்கரமாக கோவம் வருது கோமதிக்கு. என்னடா இது உங்கள் அப்பா பணம் கேட்டால் கொண்டு வந்த உடனே கொடுத்துருவியா? உனக்கு அறிவு இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. மா என்னம்மா பண்ண சொல்கிற? இவதாம்மா இதெல்லாம் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை காட்டுறாரு. எனக்கு ஒரே ஒரு டவுட்டு. நீங்கள் என்ன சொன்னீங்க? ஏதோ முட்டை குழம்பு ஆப்பம் எல்லாம் இருக்குன்னு சொன்னீங்கல்ல. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு திறந்து பார்க்குறாங்க. முட்டை குழம்பு ஆப்பம் இருக்குது. எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க. கதிர் ராஜி அப்பத்தா எல்லாருமே பார்க்குறாங்க. சூப்பராக இருக்குது. அதை சாப்பிட்றதுக்காக தான் பணம் கொடுக்குற சாக்கில் நான் வந்தேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. ஏய் இந்த முட்டை குழம்புக்கும் இந்த ஆப்பத்துக்கும் 10,00,000 ரூபா பணத்தை கொடுக்க சொல்லியிருக்க. இதெல்லாம் கடையில் வாங்கினாலே 100 ரூபா தாண்டி இருக்கும் அப்படின்னு சொல்கிறார் செந்தில். என்னங்க இப்படி பேசுகிறீங்க? வாங்க வந்து உட்காந்து சாப்பிடுங்க, வாசனை கமகமகமானு வருது அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. ஏய் நீ திருந்தவே மாட்டியாடி, ஏன்டி என் உயிரை எடுக்கிறதுக்குன்னே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்கிறாரு. ஏன் 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 மீனா அப்படி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கோமதியும் கேட்குறாங்க. அத்தை அத்தை எனக்கு ரொம்ப பசிக்குது நான் சாப்பிட்றேன். ஏய் உங்ககிட்ட பேசவே எனக்கு பிடிக்கல அப்படின்னு செந்தில் சொல்கிறாரு. டேய் நீயும் சாப்பிட்டு போடா மா நான் போகிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் அங்கேருந்து அப்படியே கோவமாக போகிறாரு. ஏன் மீனா இப்படி பண்ணிகிட்ருக்க? எதுக்காக அந்த 10,00,000 பணத்தை வாங்கி கொடுத்த அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. அத்தை அவர் பணம் இருந்தால் ஏதாவது செலவு பண்ணிவிடுவார், அதனால தான் ஃபஸ்ட்டு கொடுக்க சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. சரிடி நீ சொல்கிறது கரெக்டு தான், அதுக்காக இப்படியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அத்தை நான் சாப்பிட வந்தேன், இதெல்லாம் சும்மா தான் சொன்னேன், அவர் பணம் வச்சுருந்தா கொடுக்கவே மாட்டார், அவருக்கு நல்ல மனசே கிடையாது அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. அவர் நினச்சிருப்பாரு பணம் கொடுத்தா மாமா வேணான்னு சொல்லுவார் சொல்லிட்டு, ஆனால் அவர் அப்படி சொல்ல மாட்டார்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜியும் சொல்கிறாங்க. சரி விடுங்க பணத்தை ஒரு வழியாக கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது அப்படியே அப்பத்தா கூப்பிடுறாங்க. அரசி அரசி நான் கோயிலுக்கு போகிறேன் நீ என் கூட வரியா அப்படின்னு கேட்குறாங்க. வரேன் அப்பத்தா நான் அவங்க கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலில் போய் உட்காந்துட்டே இருக்காங்க. அப்படியே அப்பத்தா எட்டி 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 வாசலையே பார்க்குறாங்க. என்ன அப்பத்தா நீ எட்டி எட்டி வாசலையே பார்க்குற அப்படின்னு கேட்குறாங்க. அதுவா ஒன்றும் இல்லை முக்கியமான ஒருத்தர் வர சொன்னேன் வராங்களான்னு பார்க்குறேன் அப்படின்னு அப்பத்தா சொல்கிறாங்க. யார் அப்பத்தா அப்படின்னு அரசி கேட்குறாங்க. வரும்போது பார்த்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே வராரு குமார். வந்த உடனே வா குமார் வா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன என்ன அப்பத்தா பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு அரசி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என் பேரனை நான் பார்க்கவே முடியல தெரியுமா, சரி கோயிலையாவது வர சொல்லி பார்க்கலாம் பேசலாம்னு சொல்லிட்டு தான் நான் வர சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அதுக்கு நீங்கள் தனியாக வர வேண்டியதானே, என்ன எது கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு அரசி கேட்குறாங்க. என்ன அரசி இப்படி பேசிட்டு நீ, வயசான காலத்தில் நான் எப்படிமா தனியாக வர முடியும், அதனால தான் உன்னை துணைக்கி கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு அரசி சொல்கிறாங்க. அங்கேருந்து குமார் வராரு, வந்து உட்கார்றாரு. என்ன பார்த்தா எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்டா. ஆமாம் நான் வந்து உனக்கு சோப்பு அப்புறம் மாத்திரை எல்லாம் கொடுத்தனே கிடச்சிதா அப்படின்னு கேட்குறாரு. எல்லாம் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே 2 பேருமே நிறைய நேரம் பேசிகிட்டே இருக்காங்க. சரி நான் போய் சாமி கும்பிட்டு வரேன், நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருங்க அப்படின்னு அப்பத்தா சொல்கிறாங்க. என்ன அப்பத்தா என்ன பேசிகிட்டு இருக்க? நானும் குமாரும் பேசணுமா? நீ பண்ணுறது சரியில்லை அப்பத்தா,
குமார் கூட பேச எனக்கு என்ன இருக்குது, எனக்கு ஒன்றுமே கிடையாது, நீ பண்ணுறது ரொம்ப எனக்கு கோவம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு நான் போகிறேன், நீ வந்தாவா வராக்கட்டி போ அப்படின்னு சொல்கிறாங்க. இரு இரு அரசி அரசி கோவப்படாது, நான் வந்து வரேன் இரு குமார், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து போகிறாங்க. என்ன அப்பத்தா என்ன பண்ணிட்டு இருக்க நீ, என்னையும் குமாரையும் சேர்த்து பேச வைக்க நீ எதுக்காக இப்படி முயற்சி பண்ணிட்டு இருக்க, எனக்கு அது புரியவே இல்லை. அப்போ நீ சாமி கும்பிட கோயிலுக்கு வரல, குமாரை வர சொல்லி என் கூட பேச வைக்கிறதுக்காக வந்திருக்கல்ல, இதெல்லாம் வீட்டுக்கு தெரிஞ்சால் என்ன நடக்கும் தெரியுமா அப்படின்னு அரசி சொல்கிறாங்க. ஐயோ அரசி அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் 2 பேரும் பேசினா நல்லா தானே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் 2 பேர் பேசணுமா, எதுக்காக பேசணும், ஏன் பேசணும் அப்படின்னு அரசி சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது, நாங்கள் ஏன் கல்யாணம் பண்ணணும், இங்கே பாரு பார்த்தா நீ பண்ணுறதுலாம் ரொம்ப பெரிய தப்பாக இருக்குது, அப்புறம் இனிமேல் கோயிலுக்கு கூப்பிட்டா நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ அப்படிலாம் தப்பாக முடிவுலாம் எடுத்துக்காதம்மா, கண்டிப்பாக வா சரியா, நான் இனிமேல் அப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு அப்போ தான் சொல்கிறாங்க. அங்கே வந்து அரசி பயங்கர கோவமாக போகிறாங்க. கடையில் பாண்டியன் இருக்காரு, சரவணனும் இருக்காரு. சரவணன் அப்படியே ஒரு மாதிரி பண்ணிகிட்டே இருக்காரு, அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருக்காரு. பாண்டியன் பார்க்குறாரு. அப்பா நான் போய் டீ குடிச்சிட்டு வந்துட்டுமா அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே பாண்டியன் பார்க்குறாரு, பார்த்துட்டு கேட்குறாரு, என்ன சரவணா உனக்கு அந்த பிள்ளைய பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாரு. எதுவுமே பேசவே இல்லை. சரவணன் அப்படியே நின்றுட்டு இருக்காரு. இங்கே பாரு சரவணா, உனக்கு அந்த பிள்ளைய பிடிச்சிருக்குன்னு தான் எனக்கு தோணுது, அதனால தான் நீ இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க, எனக்கு நல்லா தெரியுது. உனக்கு பிடிச்சிருந்தாலும் சரி, இப்போதைக்கு எதுவுமே பண்ண முடியாது, உனக்கு புரியுதா, டிவோர்ஸ் கேஸ் போயிட்டுருக்கு, அந்த டிவோர்ஸ் முடியட்டும், அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் சரியா. இந்த பிள்ளைய ஏற்கனவே நீ காலேஜில் பிடிச்சிருக்குன்னு என்கிட்ட சொன்னல, நான் கூட வேணான்னு சொல்லிட்டேன்ல, அப்பயே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா நீ நல்லா இருந்திருப்ப. இப்போ பாரு, லவ் பண்ணி கல்யாணம் பண்ண செந்தில், கதிர் எல்லாருமே நல்லா தான் இருக்காங்க, நீயும் நல்லா இருந்திருப்ப, என்னால் தான் உன் வாழ்க்கை போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, இங்கே பாரு, உனக்கு அந்த பிள்ளைய பிடிச்சிருக்குன்ற விஷயம் எனக்கு நல்லா தெரியுது, நீ ஓடுறது, நீ கோயிலில் போய் பார்க்குறது எல்லாமே நல்லா இருக்குது, ஆனால் நீ தொடர்ந்து கோயிலில் போய் பார்த்துட்டே இருந்தால் எல்லாரும் அங்கே வராங்க போகிறாங்க, கண்டிப்பாக தப்பாக தான் நினைப்பாங்க, புரியுதா அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு. அப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, சரி நீ சொல்கிறது எனக்கு தெரியுது, ஆனால் கொஞ்சம் பொறுமையாக இரு, அது வரைக்கும் நீ போய் கோயிலில் பார்க்குறது அங்கே பேசுகிறது இதெல்லாம் இருக்கக்கூடாது சரியா. இந்த டிவோர்ஸ் கேஸ் முடிஞ்சோடனே எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு. சரிப்பா அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு நைட்டு எப்பவும் போல் எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்கு போகிறாங்க. போனோடனே சாப்பிட்டு படுக்கும்போது ஃபோன் பண்ணுறாரு அஞ்சலிக்கு. சொல்லு சரவணா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாரு அஞ்சலி, இனிமேல் நம்ம வந்து அதிகமாக பார்த்து பேச முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் சரவணா திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நம்ம விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சிடுச்சு, நீயும் நானும் சேர்ந்து கோயிலில் பேசிகிட்டு இருந்ததை அப்பா பார்த்துட்டாரு, நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, அவர் என்கிட்ட கேட்டார், நீங்கள் வந்து அதிகமாக பேசாதீங்க, இது நல்லதில்லை, எல்லாரும் பார்த்தா தப்பாக நினைப்பாங்க அப்படின்னு சொன்னார், அதனால தான் அப்பா சொன்னால் நான் கேட்பேன், உனக்கு தெரியும்ல அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. சரி சரவணா, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன்னை பார்க்கக்கூடாது அவ்வளோதானே. சரி சரவணா அப்படின்னு சொல்கிறாங்க. எப்பயாச்சும் ஒரு வாட்டி நான் ஃபோனில் பேசுகிறேன், ஃபோனில் நான் எப்போவுமே பேசுவேன், ஆனால் நேரில் மட்டும் பார்த்து பேச முடியாது அடிக்கடிக்கு அப்படின்னு சொல்கிறாரு. சரி சரவணா பரவாயில்ல, ஃபோனில் பேசினா கூட எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி அப்படியே ஃபோனை வைக்கிறாங்க. அஞ்சலி ரொம்ப வருத்தப்படுறாங்க. சரவணனை நேரில் இனிமேல் பார்க்கவே முடியாதா, அவங்க அப்பா ஏன் இப்படி பண்ணுறாரு தெரியலையே, ஆனால் சரவணனை பார்த்து பேசினா தானே மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. சரவணனும் ஃபீல் பண்ணுறாரு. அஞ்சலியை பார்க்காம நான் எப்படி இருக்க போகிறேனே தெரியலையே, அப்பா வேறு இப்படி சொல்லிட்டாரு, சரி பார்க்காம இருக்கிறது தான் நல்லது, ஃபோனில் மட்டும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் யோசிக்கிறாரு. செந்தில் வராரு. எப்பவும் போல் மீனா வீட்டில் இருக்காங்க. அப்படியே கோவமாக டென்ஷனாக வந்து உட்காந்துட்ருக்காரு. அப்படியே மீனா பார்க்குறாங்க. ஐயோ இவர் ரொம்ப டென்ஷனாக இருக்கார் போல இருக்கே, இவர்கிட்ட நம்ம இப்போ எதுவுமே பேச முடியாது, பேசுனா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. அப்படியே கிட்ட வராங்க. என்னங்க ரொம்ப டென்ஷனாக இருக்கார மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நானா ரொம்ப கூலாக இருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்னங்க என்னங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதான் 10 லட்ச ரூபா பணத்தை அப்பா கிட்ட கொடுக்க சொல்லிட்டேன்ல, 1 லட்சம் 2 லட்சம் இல்லை, 10 லட்ச ரூபா பணத்தை நான் கொடுத்துட்டு வந்திருக்கேன், புரியுதா அப்படின்னு சொல்கிறாரு. என்னங்க இதில் என்னங்க இருக்குது, அவருக்கு கொடுக்க வேண்டிய பணம் கொடுத்துருக்கீங்க அவ்வளோதான், நீங்கள் இதுக்கு எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க, எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. ஆமாம் நீ உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு ஒன்றுமே கிடையாதுல்ல, 10 லட்ச ரூபா சும்மாவா என்ன அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், முதல்ல மரியாதையை காப்பாற்றணும், அவரே கேட்டு அசிங்கப்படுறத விட நாமளே கொடுக்கறது நல்லது அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. இங்கே பாரு, நீ என்கிட்ட எதுவுமே பேசாத, நான் ரொம்ப கோவத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் பயங்கர டென்ஷனாக போகிறாரு. அங்கே வந்து கோமதி ஃபோன் பண்ணுறாங்க. என்ன மீனா, அவன் வந்துட்டானா, ஏதாவது சண்டை கண்டை போட்டானா அப்படின்னு கேட்குறாங்க.
அதை ஏன் அத்தை கேட்குறீங்க? இதெல்லாம் ஒரு பிரச்சனையா என்ன? அவர் இன்னைக்கு கோச்சிப்பார், நாளைக்கு பேசுவார். நான் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிறதே இல்லை அத்தை அப்படின்னு மீனா சொல்கிறாங்க கோமதி கிட்ட. சரி பார்த்துக்கோ, எதுவாக இருந்தாலும் சரியா, அவனுக்கு வேற கோவம் அதிகமாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. விடுங்க அத்தை பார்த்துக்கலாம், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க. அம்மா என்ன 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 நைட்டுக்கு டின்னர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுவாடி நான் இது பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ அப்படியா அத்தை, வாய்க்கு ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும், ஆனால் என்னால் தான் சாப்பிட முடியல அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. ஏய் நீ ஏண்டி எப்போ பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடுன்னு அதையே நினச்சிட்ருக்க அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. அத்தை என்ன அத்தை இப்படி பேசுகிறீங்க? நீங்கள் காலைல கொடுத்த அந்த முட்டை குழம்பு, ஆப்பம் எல்லாமே ஐயோ 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 என்ன டேஸ்ட்டாக இருந்தது தெரியுமா? அது மட்டும் இல்லை, நான் சாப்பாட்டை ரசித்து சாப்பிடுவேன் அத்தை. நீங்கள் ஏதாவது சாப்பாடு செய்யும்போது நான் இன்றைக்கி என்ன பண்ணுவீங்க, நாளைக்கு என்ன பண்ணுவீங்க எல்லாமே யோசித்து பார்ப்பேன் தெரியுமா? என்னால் சாப்பிட முடியலன்னு ரொம்ப வருத்தமாக இருக்கும். ஒரு ஒரு நாள் நான் வந்துடுவேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. சரிடி, உனக்கு என்ன பிடிக்குமோ அதை நான் நாளை காலைல செஞ்சு தரேன் சரியா அப்படின்னு ஃபோனை கட் பண்ணுறாங்க. அரசி அப்படியே டென்ஷனாக வராங்க, பயங்கர கோவமாக வந்து உட்காந்துட்ருக்காங்க. அப்பத்தாவும் வராங்க. கோமதி அப்படியே பார்க்குறாங்க. என்ன அரசி ரொம்ப கோவமாக இருக்க மாதிரி இருக்குது, என்ன ஏதாவது பிரச்சனையா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு அரசி சொல்கிறாங்க. என்னம்மா ஏன் இப்படி இருக்கா அரசி, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைம்மா, நான் வந்து கோயிலை சுற்ற முடியல, நீ போய் சுற்றிட்டு வான்னு சொன்னேன், அதுக்கு அவள் அவ்வளோ கோவப்படுறா, என்ன இதுக்காக கூட்டிகிட்டு வந்து கோயிலை சுற்ற விடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதில் என்னடி இருக்கே, ஒரு கோயிலுக்கு போனால் கோயில் சுற்றினா நல்லது தானே அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. மா பேசாதம்மா, நீ பேசாத, அப்போ தான் நீயும் பேசாத சரியா, நான் ரொம்ப கோவத்தில் இருக்கேன் அப்படின்னு அரசி ரூம்குள்ளே போகிறாங்க. போயிட்டு உட்காந்து யோசிக்கிறாங்க. இந்த அப்பத்தா எதுக்கு இந்த வேலையை பார்க்குது, கோயிலுக்கு என்னை கூட்டிகிட்டு போகுது, அந்த குமாரை வர சொல்லுது, என்னையும் குமாரையும் சேர்த்து பேச வைக்குது, இது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. கோவப்பட்டுட்டு அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. குமார் மனசில் நினைக்கிறாரு, எப்படியாவது அரசியை கல்யாணம் பண்ணிடணும், அப்பத்தாவில் மட்டும்தான் இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க முடியும். அரசி நீ தாண்டி என் பொண்டாட்டி, யார் நினச்சாலும் அதை மாற்ற முடியாது, சீக்கிரமாகவே உங்கள் கழுத்தில் நான் தாலி கட்டி நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு குமார் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். அப்பத்தா மனசுலேயே நினைக்கிறாங்க, ஐயோ அரசி வெளியே உண்மையை சொல்லாமல் இருக்கணுமே, என்னை போட்டு கொடுத்துட போகிறா, அவ்வளோதான், அப்புறம் நான் இங்கே இருக்கவே முடியாது அப்படின்னு அப்பத்தான் மனசுலேயே நினச்சிட்ருக்காங்க. குமாரை எப்படியாவது அரசிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும், 2 பேரோட வாழ்க்கை நல்லா இருக்கணும். ஏன்னா கடவுள் அப்படி தான் முடிவெடுத்திருக்காரு. அப்படி இல்லைன்னா குமார் வந்து இவ்வளோ வருத்தப்பட்டு இவ்வளோ நல்லவனாக மாற வாய்ப்பே இல்லை. அவன் முழுசாக நல்லவனாக மாறிட்டான். எப்படியாவது அரசி மனசை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி நம்ம குமாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், பேரன் பேத்தி 2 பேரை சேர்த்து வைக்கணும், இதுதான் நமக்கு வேலை அப்படி செந்தில் யோசிச்சுட்டே இருக்காரு. ஐயோ அந்த பணத்தை திருப்பி கொடுக்கணுமா, அப்பா கிட்ட அந்த பணத்தை கொடுக்காம இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்டே இருக்காரு. மீனா வராங்க. இங்கே பாருங்க, இன்னைக்கு கண்டிப்பாக நம்ம பணத்தை கொடுத்து தான் ஆகணும், நீங்கள் போய் பணத்தை எடுத்துகிட்டு வாங்க போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி பேசிகிட்டு இருக்க, பணத்தை எங்கே போய் கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. என்னங்க இப்படி பேசுகிறீங்க, நம்ம மாமா கிட்ட போய் அந்த 10 லட்ச ரூபா பணத்தை கொடுத்துட்டு வந்துடலாம், அதுதான் நல்லது அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. சரி நான் கிளம்பியிருக்கேன், நீங்கள் போய் பணத்தை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே கோவமாக வருது. ஐயோ கடவுளே, 10 லட்ச ரூபா பணத்தை கொடுக்க சொல்கிறாள், இவளுக்கு அறிவு இருக்கா இல்லையா, எனக்கு ஒன்றுமே புரியல, இவன் ஏன் இவ்வளோ மோசமாக நடந்துக்கிறானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி செந்திலுக்கு பயங்கரமாக கோவம் வருது. அப்படியே டென்ஷனாக இருக்குது. சரி வாங்க போகலாம் அப்படின்னு 10 லட்ச ரூபா பணத்தை கொண்டு வந்தோடனே எடுத்துகிட்டு போகிறாங்க. வீட்டில் எல்லாருமே இருக்காங்க. பாண்டியன் சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஐயோ என்ன இது மாமா சாப்பிட்டுட்டு இருக்காரு, நம்மள சாப்பிட கூப்பிடுவாரோ அப்படின்னு மீனா அப்படியே பார்க்குறாங்க. சாப்பிட கூப்பிட்டா போகவே கூடாது அப்படின்னு அப்படியே நின்றுட்டுருக்காங்க. வாப்பா மீனா வா வா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லிட்டுருக்காரு. என்னப்பா வேலைக்கு போகிற நேரத்தில் எந்த டைமுக்கு வந்திருக்க அப்படின்னு கேட்குறாரு. இல்லை மாமா உங்களை பார்த்துட்டு போகலான்னு தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. செந்திலும் கூட நிற்கிறாரு. உங்களுக்கு பணம் கொடுக்கணும்ல 10 லட்ச ரூபா, அந்த பணத்தை நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியாப்பா, சரி இரு நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், கை கழுவிட்டு வரேன் அப்படின்னு கை கழுவிட்டு வந்து வராரு. பணமா கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. நில்லு ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு கோமதி வராங்க. என்ன பணம் அப்பா கேட்டால் நீ கொடுத்துடுவியா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி தடுக்கிறாங்க. நீ கொடு பணத்தை கொடு அப்படின்னு பாண்டியன் அந்த பணத்தை அப்படியே வாங்குறாரு. மாமா இதில் 10 லட்ச ரூபா பணம் இருக்குது, நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. இங்கே பாருப்பா, என் பையன் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை, ஆனால் உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை உள்ள பீரோவில் கொண்டு போய் வச்சுட்டு வராரு. சரிப்பா எனக்கு கடைக்கு டைம் ஆகுது, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் அங்கேருந்து அப்படியே போகிறாரு. வீட்டில் அப்படியே கோவமாக வருது, பயங்கரமாக கோவம் வருது கோமதிக்கு. என்னடா இது, உங்கள் அப்பா பணம் கேட்டால் கொண்டு வந்த உடனே கொடுத்துருவியா, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. மா என்னம்மா பண்ண சொல்கிற, இவதாம்மா இதெல்லாம் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை காட்டுறாரு.
எனக்கு ஒரே ஒரு டவுட்டு. நீங்கள் என்ன சொன்னீங்க? ஏதோ முட்டை குழம்பு, ஆப்பம் எல்லாம் இருக்குன்னு சொன்னீங்கல்ல? ஐயோ! அப்படின்னு சொல்லிட்டு திறந்து பார்க்குறாங்க. முட்டை குழம்பு, ஆப்பம் இருக்குது. எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க. கதிர், ராஜி, அப்பத்தா எல்லாருமே பார்க்குறாங்க. சூப்பராக இருக்குது. அதை சாப்பிட்றதுக்காக தான் பணம் கொடுக்குற சாக்கில் நான் வந்தேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. ஏய், இந்த முட்டை குழம்புக்கும் இந்த ஆப்பத்துக்கும் 10,00,000 ரூபா பணத்தை கொடுக்க சொல்லியிருக்க. இதெல்லாம் கடையில் வாங்கினாலே ₹100 தாண்டி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு செந்தில். என்னங்க இப்படி பேசுறீங்க? வாங்க வந்து உட்காந்து சாப்பிடுங்க. வாசனை கமகமகமான்னு வருது அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. ஏய், நீ திருந்தவே மாட்டியாடி? நீ ஏன்டி என் உயிரை எடுக்கிறதுக்குன்னே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்கிறாரு. ஏன் 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 மீனா அப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கோமதியும் கேட்குறாங்க. அத்தை எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் சாப்பிட்றேன். ஏய், உங்ககிட்ட பேசவே எனக்கு பிடிக்கல அப்படின்னு செந்தில் சொல்கிறாரு. டேய், நீயும் சாப்பிட்டு போடா மா, நான் போகிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் அங்கேருந்து அப்படியே கோவமாக போகிறாரு. ஏன் மீனா இப்படி பண்ணிகிட்டு இருக்க? எதுக்காக அந்த 10,00,000 ரூபா பணத்தை வாங்கி கொடுத்த அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. அத்தை, அவர் பணம் இருந்தால் ஏதாவது செலவு பண்ணிவிடுவார், அதனால தான் ஃபஸ்ட்டு கொடுக்க சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. சரிடி, நீ சொல்கிறது கரெக்டு தான், அதுக்காக இப்படியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அத்தை, நான் சாப்பிட வந்தேன், இதெல்லாம் சும்மா தான் சொன்னேன், அவர் பணம் வச்சுருந்தா கொடுக்கவே மாட்டார், அவருக்கு நல்ல மனசே கிடையாது அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. அவர் நினச்சிருப்பாரு பணம் கொடுத்தா மாமா வேணான்னு சொல்லுவார் சொல்லிட்டு, ஆனால் அவர் அப்படி சொல்ல மாட்டார்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜியும் சொல்கிறாங்க. சரி விடுங்க, பணத்தை ஒரு வழியாக கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது அப்படியே அப்பத்தா கூப்பிடுறாங்க. அரசி நான் கோயிலுக்கு போகிறேன், நீ என் கூட வரியா அப்படின்னு கேட்குறாங்க. வரேன் அப்பத்தா, நான் உன் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலில் போய் உட்காந்துட்டே இருக்காங்க. அப்படியே அப்பத்தா எட்டி 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 வாசலையே பார்க்குறாங்க. என்ன அப்பத்தா நீ எட்டி எட்டி வாசலையே பார்க்குற அப்படின்னு கேட்குறாங்க. அதுவா, ஒன்றும் இல்லை, முக்கியமான ஒருத்தர் வர சொன்னேன், வராங்களான்னு பார்க்குறேன் அப்படின்னு அப்பத்தா சொல்கிறாங்க. யார் அப்பத்தா அப்படின்னு அரசி கேட்குறாங்க. வரும்போது பார்த்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே வராரு குமார். வந்த உடனே வா குமார் வா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன என்ன அப்பத்தா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு அரசி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என் பேரனை நான் பார்க்கவே முடியல தெரியுமா, சரி கோயிலையாவது வர சொல்லி பார்க்கலாம் பேசலாம்னு சொல்லிட்டு தான் நான் வர சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அதுக்கு நீங்கள் தனியாக வர வேண்டியதானே, என்ன எது கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு அரசி கேட்குறாங்க. என்ன அரசி இப்படி பேசிட்டு, நீ வயசான காலத்தில் நான் எப்படிமா தனியாக வர முடியும், அதனால தான் உன்னை துணைக்கி கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு அரசி சொல்கிறாங்க. அங்கே வந்து குமார் வர்றாரு, வந்து உட்கார்றாரு. என்ன பார்த்தா எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்டா. ஆமாம், நான் வந்து உனக்கு சோப்பு அப்புறம் மாத்திரை எல்லாம் கொடுத்தனே, கிடச்சிதா அப்படின்னு கேட்குறாரு. எல்லாம் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே 2 பேருமே நிறைய நேரம் பேசிகிட்டே இருக்காங்க. சரி, நான் போய் சாமி கும்பிட்டு வரேன், நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருங்க அப்படின்னு அப்பத்தான் சொல்கிறாங்க. என்ன அப்பத்தா என்ன பேசிகிட்டு இருக்க? நானும் குமாரும் பேசணுமா? நீ பண்ணுறது சரியில்லை அப்பத்தா. குமார் கூட பேச எனக்கு என்ன இருக்குது? எனக்கு ஒன்றுமே கிடையாது, நீ பண்ணுறது ரொம்ப எனக்கு கோவம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு நான் போகிறேன், நீ வந்தாவா வராக்கட்டி போ அப்படின்னு சொல்கிறாங்க. இரு அரசி கோவப்படாது, நான் வந்து வர இரு குமார், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து போகிறாங்க. என்ன அப்பத்தா என்ன பண்ணிகிட்டு இருக்க நீ? என்னையும் குமாரையும் சேர்த்து பேச வைக்க நீ எதுக்காக இப்படி முயற்சி பண்ணிட்டு இருக்க? எனக்கு அது புரியவே இல்லை. அப்போ நீ சாமி கும்பிட கோயிலுக்கு வரல, குமாரை வர சொல்லி என் கூட பேச வைக்கிறதுக்காக வந்திருக்கல்ல, இதெல்லாம் வீட்டுக்கு தெரிஞ்சால் என்ன நடக்கும் தெரியுமா அப்படின்னு அரசி சொல்கிறாங்க. ஐயோ அரசி, அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் 2 பேரும் பேசினா நல்லா தானே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் 2 பேரும் பேசணுமா? எதுக்காக பேசணும், ஏன் பேசணும் அப்படின்னு அரசி சொல்கிறாங்க. இல்லை, நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது, நாங்கள் ஏன் கல்யாணம் பண்ணணும்? இங்கே பாரப்பத்தா, நீ பண்ணுறதுலாம் ரொம்ப பெரிய தப்பாக இருக்குது, அப்புறம் இனிமேல் கோயிலுக்கு கூப்பிட்டா நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ, அப்படிலாம் தப்பாக முடிவுலாம் எடுத்துக்காதம்மா, கண்டிப்பாக வா சரியா, நான் இனிமேல் அப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு அப்பத்தான் சொல்கிறாங்க. அங்கே வந்து அரசி பயங்கர கோபமாக போகிறாங்க. கடையில் பாண்டியன் இருக்கார், சரவணனும் இருக்கார். சரவணன் அப்படியே ஒரு மாதிரி பண்ணிகிட்டே இருக்காரு, அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருக்கார். பாண்டியன் பார்க்குறாரு. அப்பா, நான் போய் டீ குடிச்சிட்டு வந்துட்டுமா அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே பாண்டியன் பார்க்குறாரு, பார்த்துட்டு கேட்குறாரு. என்ன சரவணா, உனக்கு அந்த பிள்ளைய பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாரு. எதுவுமே பேசவே இல்லை. சரவணன் அப்படியே நின்றுட்டு இருக்காரு. இங்கே பாரு சரவணா, உனக்கு அந்த பிள்ளைய பிடிச்சிருக்குன்னு தான் எனக்கு தோணுது, அதனால தான் நீ இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க, எனக்கு நல்லா தெரியுது. உனக்கு பிடிச்சிருந்தாலும் சரி, இப்போதைக்கு எதுவுமே பண்ண முடியாது, உனக்கு புரியுதா? டிவோர்ஸ் கேஸ் போயிட்டுருக்கு, அந்த டிவோர்ஸ் முடியட்டும், அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் சரியா? இந்த பிள்ளைய ஏற்கனவே நீ காலேஜில் பிடிச்சிருக்குன்னு என்கிட்ட சொன்னல, நான் கூட வேணான்னு சொல்லிட்டேன்ல, அப்பயே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா நீ நல்லா இருந்திருப்ப. இப்போ பாரு, லவ் பண்ணி கல்யாணம் பண்ண செந்தில், கதிர் எல்லாருமே நல்லா தான் இருக்காங்க, நீயும் நல்லா இருந்திருப்ப, என்னால் தான் வாழ்க்கை போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, இங்கே பாரு, உனக்கு அந்த பிள்ளைய பிடிச்சிருக்குன்ற விஷயம் எனக்கு நல்லா தெரியுது. நீ ஓடுறது, நீ கோயிலில் போய் பார்க்குறது எல்லாமே நல்லா இருக்குது, ஆனால் நீ தொடர்ந்து கோயிலில் போய் பார்த்துட்டே இருந்தால் எல்லாரும் அங்கே வராங்க போகிறாங்க, கண்டிப்பாக தப்பாக தான் நினைப்பாங்க, புரியுதா அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு. அப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. சரி,
நீ சொல்கிறது எனக்கு தெரியுது. ஆனால் கொஞ்சம் பொறுமையாக இரு. அது வரைக்கும் நீ போய் கோயிலில் பார்க்கறது, அங்கே பேசுறது இதெல்லாம் இருக்கக்கூடாது. சரியா? இந்த டிவோர்ஸ் கேஸ் முடிஞ்சோடனே எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு. சரிப்பா அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு நைட்டு எப்பவும் போல் எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்கு போகிறாங்க. போனோடனே சாப்பிட்டு படுக்கும்போது ஃபோன் பண்ணுறாரு அஞ்சலிக்கு. சொல்லு சரவணா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாரு அஞ்சலி, இனிமேல் நம்ம வந்து அதிகமாக பார்த்து பேச முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் சரவணா திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, நம்ம விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சிடுச்சு. நீயும் நானும் சேர்ந்து கோயிலில் பேசிகிட்டு இருந்ததை அப்பா பார்த்துட்டாரு. நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, அவர் என்கிட்ட கேட்டார், நீங்கள் வந்து அதிகமாக பேசாதீங்க, இது நல்லதில்லை, எல்லாரும் பார்த்தா தப்பாக நினைப்பாங்க அப்படின்னு சொன்னார். அதனால தான் அப்பா சொன்னால் நான் கேட்பேன், உனக்கு தெரியும்ல அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. சரி சரவணா, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன்னை பார்க்கக்கூடாது அவ்வளோதானே. சரி சரவணா அப்படின்னு சொல்கிறாங்க. எப்பயாச்சும் ஒரு வாட்டி நான் ஃபோனில் பேசுவேன், ஃபோனில் நான் எப்போவுமே பேசுவேன், ஆனால் நேரில் மட்டும் பார்த்து பேச முடியாது அடிக்கடிக்கு அப்படின்னு சொல்கிறாரு. சரி சரவணா பரவாயில்ல, ஃபோனில் பேசினா கூட எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி அப்படியே ஃபோனை வைக்கிறாங்க. அஞ்சலி ரொம்ப வருத்தப்படுறாங்க. சரவணன் நேரில் இனிமேல் பார்க்கவே முடியாதா, அவங்க அப்பா ஏன் இப்படி பண்ணுறாரு தெரியலையே, ஆனால் சரவணனை பார்த்து பேசினா தானே மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. சரவணனும் ஃபீல் பண்ணுறாரு. அஞ்சலியை பார்க்காம நான் எப்படி இருக்க போகிறேனே தெரியலையே, அப்பா வேறு இப்படி சொல்லிட்டாரு, சரி பார்க்காம இருக்கிறது தான் நல்லது, ஃபோனில் மட்டும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் யோசிக்கிறாரு. செந்தில் வராரு. எப்பவும் போல் மீனா வீட்டில் இருக்காங்க. அப்படியே கோவமாக டென்ஷனாக வந்து உட்காந்துட்ருக்காரு. அப்படியே மீனா பார்க்குறாங்க. ஐயோ, இவர் ரொம்ப டென்ஷனாக இருக்கார் போல இருக்கே, இவர்கிட்ட நம்ம இப்போ எதுவுமே பேச முடியாது, பேசுனா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. அப்படியே கிட்ட வராங்க. என்னங்க ரொம்ப டென்ஷனாக இருக்கார மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நானா ரொம்ப கூலாக இருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்னங்க என்னங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதான் 10 லட்ச ரூபா பணத்தை அப்பா கிட்ட கொடுக்க சொல்லிட்டேன்ல, 1 லட்சம் 2 லட்சம் இல்லை, 10 லட்ச ரூபா பணத்தை நான் கொடுத்துட்டு வந்திருக்கேன், புரியுதா அப்படின்னு சொல்கிறாரு. என்னங்க இதில் என்னங்க இருக்குது, அவருக்கு கொடுக்க வேண்டிய பணம் கொடுத்துருக்கீங்க அவ்வளோதான், நீங்கள் இதுக்கு எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க, எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. ஆமாம், உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு ஒன்றுமே கிடையாதுல்ல, 10 லட்ச ரூபா சும்மாவா என்ன அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், முதல்ல மரியாதையை காப்பாற்றணும், அவரே கேட்டு அசிங்கப்படுறத விட நாமளே கொடுக்கறது நல்லது அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. இங்கே பாரு, நீ என்கிட்ட எதுவுமே பேசாத, நான் ரொம்ப கோவத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் பயங்கர டென்ஷனாக போகிறாரு. அங்கே வந்து கோமதி ஃபோன் பண்ணுறாங்க. என்ன மீனா, அவன் வந்துட்டானா, ஏதாவது சண்டை கிண்டை போட்டானா அப்படின்னு கேட்குறாங்க. அதை ஏன் அத்தை கேட்குறீங்க, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா என்ன, அவர் இன்றைக்கி கோச்சிப்பார், நாளைக்கு பேசுவார், நான் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிறதே இல்லை அத்தை அப்படின்னு மீனா சொல்கிறாங்க கோமதி கிட்ட. சரி பார்த்துக்கோ, எதுவாக இருந்தாலும் சரியா, அவனுக்கு வேறு கோவம் அதிகமாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. விடுங்க அத்தை பார்த்துக்கலாம், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க. அம்மா என்ன 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 நைட்டுக்கு டின்னர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுவாடி நான் இது பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ அப்படியா அத்தை, வாய்க்கு ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும், ஆனால் என்னால் தான் சாப்பிட முடியல அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. ஏய் நீ ஏண்டி எப்போ பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடுன்னு அதையே நினச்சிட்ருக்க அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. அத்தை என்ன அத்தை இப்படி பேசுகிறீங்க, நீங்கள் காலைல கொடுத்த அந்த முட்டை குழம்பு ஆப்பம் எல்லாமே ஐயோ 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 என்ன டேஸ்ட்டாக இருந்தது தெரியுமா, அது மட்டும் இல்லை, நான் சாப்பாட்டை ரசித்து சாப்பிடுவேன் அத்தை, நீங்கள் ஏதாவது சாப்பாடு செய்யும் போது நான் இன்றைக்கி என்ன பண்ணுவீங்க, நாளைக்கு என்ன பண்ணுவீங்க எல்லாமே யோசித்து பார்ப்பேன் தெரியுமா, என்னால் சாப்பிட முடியல, ரொம்ப வருத்தமாக இருக்கும், ஒரு நாள் நான் வந்துடுவேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. சரிடி, உனக்கு என்ன பிடிக்குமோ அதை நான் நாளை காலைல செஞ்சு தரேன் சரியா அப்படின்னு ஃபோனை கட் பண்ணுறாங்க. அரசி அப்படியே டென்ஷனாக வராங்க, பயங்கர கோவமாக வந்து உட்காந்துட்ருக்காங்க. அப்போத்தான் வராங்க. கோமதி அப்படியே பார்க்குறாங்க. என்ன அரசி ரொம்ப கோவமாக இருக்க மாதிரி இருக்குது, என்ன ஏதாவது பிரச்சனையா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு அரசி சொல்கிறாங்க. என்னம்மா ஏன் இப்படி இருக்கா அரசி, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைம்மா, நான் வந்து கோயிலை சுற்ற முடியல, நீ போய் சுற்றிட்டு வான்னு சொன்னேன், அதுக்கு அவள் அவ்வளோ கோவப்படுறா, என்ன இதுக்காக கூட்டிகிட்டு வந்து கோயிலை சுற்ற விடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதில் என்னடி இருக்கே, ஒரு கோயிலுக்கு போனால் கோயில் சுற்றினா நல்லது தானே அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. மா பேசாதம்மா, நீ பேசாத, அப்போ தான் அண்ணியும் பேசாத சரியா, நான் ரொம்ப கோவத்தில் இருக்கேன் அப்படின்னு அரசி ரூம்குள்ளே போகிறாங்க. போயிட்டு உட்காந்து யோசிக்கிறாங்க. இந்த அப்பத்தா எதுக்கு இந்த வேலையை பார்க்குது, கோயிலுக்கு என்னை கூட்டிகிட்டு போகுது, அந்த குமாரை வர சொல்லுது, என்னையும் குமாரையும் சேர்த்து பேச வைக்குது, இது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. கோவப்பட்டுட்டு அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. குமார் மனசில் நினைக்கிறாரு, எப்படியாவது அரசியை கல்யாணம் பண்ணிடணும், அப்பத்தாவில் மட்டும்தான் இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க முடியும், அரசி நீ தாண்டி என் பொண்டாட்டி, யார் நினச்சாலும் அதை மாற்ற முடியாது, சீக்கிரமாகவே உன் கழுத்தில் நான் தாலி கட்டி நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு குமார் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். அப்பத்தான் மனசுலேயே நினைக்கிறாங்க, ஐயோ அரசி வெளியே உண்மையை சொல்லாமல் இருக்கணுமே, என்னை போட்டு கொடுத்துட போகிறா
அவ்வளோதான் அப்புறம் நான் இங்கே இருக்கவே முடியாது அப்படின்னு அப்போ தான் மனசுலேயே நினச்சிட்ருக்காங்க. குமாரை எப்படியாவது அரசிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும், 2 பேரோட வாழ்க்கை நல்லா இருக்கணும். ஏன்னா கடவுள் அப்படி தான் முடிவெடுத்திருக்காரு. அப்படி இல்லைன்னா குமார் இவ்வளோ வருத்தப்பட்டு இவ்வளோ நல்லவனாக மாற வாய்ப்பே இல்லை. அவன் முழுசாக நல்லவனாக மாறிட்டான். எப்படியாவது அரசி மனசை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி நம்ம குமாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். பேரன் பேத்தி 2 பேரை சேர்த்து வைக்கணும். இதுதான் நமக்கு வேலை அப்படின்னு அப்போ தான் யோசிக்கிறேன்.